பூமியில் தர்மம் நிலைக்க புவியில் அன்பு தழைக்க அவனியில் அதர்மம் அகல ஆண்டவன் வந்தான் அகமகிழ மகாபாரதம் 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 மகாபாரதம். பாண்டவர் துன்பம் போக்க பாஞ்சாலி மானம் காக்க பாரே வியந்து பார்க்க பரந்தாமன் வந்தான் வழி தீர்க்க மகாபாரதம் 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 மகாபாரதம். ஆனந்த சந்திரிகையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். கடந்த அத்தியாயத்துல குருக்ஷேத்திரத்துல நடந்த முதல் நாள் போரின் விவரங்களை கேட்டோம். பாண்டவ சேனை பீஷ்மருடைய தாக்குதலால் நடுக்கமுற்றதையும் அவர்கள் கிருஷ்ணனிடம் வந்து என்ன செய்வோம் என்று ஆலோசனை செய்ய கிருஷ்ணன் பீஷ்மரை கொல்ல சிகண்டி காத்திருப்பதை நினைவூட்டி அவர்களை தேற்றினான்னு கேட்டோம். மேல 2ஆம் நாள் போரில் என்ன நடக்க இருக்கு வாங்க படிக்கலாம். அத்தியாயம் 55 2ஆம் நாள் யுத்தம். முதல் நாளில் பாண்டவ சேனை பயத்தினால் பீடிக்கப்பட்டதை கண்டு சேனாபதியான திருஷ்டத்யும்னன் கவலைப்பட்டு அடுத்த தினம் தன் சேனையை மிக கவனத்தோடு வியூகப்படுத்தி தைரியமும் உற்சாகமும் ஊட்டினான். துரியோதனனோ கர்வமடைந்து தன் சேனையின் நடுவில் நின்று கொண்டு யுத்த வீரர்களை பார்த்து, கவச்சம் பூண்ட வீரர்களே, நம்முடைய வெற்றி நிச்சயம், உயிரை பொருட்படுத்தாமல் போர் புரியுங்கள் என்று கர்ஜனை செய்தான். பீஷ்மரின் தலைமையில் கௌரவப்படை மறுபடியும் பாண்டவ சேனையை பலமாக தாக்கியது. வியூகம் உடைந்து போய் பாண்டவ சேனையில் மறுபடியும் பெரும் நாசம் உண்டாயிற்று. அர்ஜுனன் தன் சாரதியாயிருந்த கிருஷ்ணனை பார்த்து, நாம் இப்படியே அஜாக்கிரதையாக இருந்தோமேயானால் பீஷ்மர் நம்முடைய சேனை முழுவதையும் சீக்கிரமே நாசம் செய்து விடுவார். பீஷ்மரை வதம் செய்தாலொழிய நம்முடைய சைன்யம் தப்பாது என்றான். கிருஷ்ணன், தனஞ்சயா, இதோ பிதாமகருடைய ரதத்தை அடைவாய், தேரை செலுத்துகிறேன், அவரை தாக்க ஆயத்தம் செய்து கொள் என்று சொல்லி அர்ஜுனனுடைய தேரை பீஷ்மர் இருந்த இடத்தை நோக்கி செலுத்தினான். வேகத்தோடு தம்மை நோக்கி வரும் அர்ஜுனனை கண்டு பிதாமகர் அவனை பாணங்களால் வரவேற்றார். வீரர்களுக்குள் முதன்மையானவர் என்று உலகம் எங்கும் புகழ் பெற்றிருந்த பீஷ்மர் நன்றாக குறிப்பார்த்து பார்த்தன் மேல் பாணங்களை விட்டார். பிதாமகரை எந்த காலத்திலும் ஜாக்கிரதையாக பாதுகாக்கும்படி சேனைக்கு துரியோதனன் கட்டளையிட்டிருந்தான். பீஷ்மரை சுற்றியிருந்த வீரர்கள் அனைவரும் அர்ஜுனனை தாக்கினார்கள். தனஞ்சயன் அதையெல்லாம் கொஞ்சமும் லட்சியம் செய்யவில்லை. தனஞ்சயனை எதிர்த்து போர் செய்யக்கூடியவர்கள் கௌரவ சேனையில் பிதாமகர் பீஷ்மர், துரோணர், கர்ணன் ஆகிய 3 பேர்களே. வேறு யாராலும் முடியாது என்பது பிரசித்தி. தன்னை தடுத்த வீரர்களின் கூட்டத்தில் அர்ஜுனன் பிரவேசித்து மகாரதர்கள் அனைவரையும் பிரமிக்க செய்யும்படியான லாவகத்தோடு தேர்களிடையே அவனுடைய தேர் அற்புதமாக சஞ்சாரம் செய்ததைக் கண்டு துரியோதனனுடைய இதயம் கலங்கிற்று. பீஷ்மரிடம் வைத்திருந்த நம்பிக்கை குறைய ஆரம்பித்தது. கங்கா புத்திரரே, நீரும் துரோணரும் உயிரோடு இருக்கும் போதே இந்த அர்ஜுனனும் கிருஷ்ணனும் நம்முடைய சேனை முழுவதையும் நாசம் செய்து விடுவார்கள் போலிருக்கிறது. என் மேல் உண்மையான அன்பை வைத்திருக்கும் கர்ணன் உமக்காக ஆயுதம் எடுக்காமல் இருக்கின்றான். நான் ஏமாற்றம் அடைவேன் போலிருக்கிறது. பல்குணனை கொல்லும்படியான வழியை நீர் உடனே தேட வேண்டும் என்றான். பீஷ்மா அர்ஜுன யுத்தத்தை பார்க்க தேவர்களும் கந்தர்வர்களும் வந்துவிட்டார்கள். இருவர் ரதங்களிலும் வெள்ளை குதிரைகள் பூட்டியிருந்தன. இருவரும் சம வீரர்களாகவும் போர் திறமை காட்டுவதில் மகிழ்ச்சி கொண்டவர்களாகவும் வெகு நேரம் யுத்தம் செய்தார்கள். இரு பட்சத்திலும் பாணங்கள் எண்ணற்ற கணக்கில் விடுபட்டன. அம்புகளை வெட்டி தடுத்தன. சில சமயங்களில் பீஷ்மருடைய பாணங்கள் கிருஷ்ணன் மார்பிலும் பாய்ந்தன. காயங்களிலிருந்து இரத்தம் ஒழுகிய பச்சை வண்ண மாதவன் மலர் பூத்த பலாச்ச மரம் போல முன்னை விட அழகாக ஜொலித்தான். மாதவன் காயப்பட்டதைக் கண்டு பார்த்தனுக்கு ஆத்திரம் பொங்கி பிதாமகரை பலமாக தாக்கினான்.
ஆயினும் இருவரில் யாரும் ஜெயிக்க முடியாமல் அர்ஜுனனும் பீஷ்மரும் வெகு நேரம் அற்புத போரை நடத்தினார்கள். இரு ரதங்களும் ஒன்றை ஒன்று தாக்கி இங்கும் அங்கும் செல்லும்போது இரு தரப்பு சேனைகளுக்கும் கொடிகளின் அடையாளம் ஒன்றே வித்தியாசம் தெரிந்தது. மற்றபடி எங்கே பீஷ்மர் எங்கே அர்ஜுனன் என்று சொல்ல முடியவில்லை. பிதாமகரும் தனஞ்சயனும் யுத்தம் செய்து குருக்ஷேத்திரத்திலிருந்து வீரர்களையும் வானத்திலிருந்து தேவர்களையும் வியக்கச் செய்து கொண்டிருக்கையில் மற்றொரு புறம் யுத்த களத்தில் துரோணரோடு அவருக்கு பிறவி பகை பாஞ்சாலராஜன் மகனும் திரௌபதியின் சகோதரனுமான திருஷ்டத்யும்னன் பெரும் போர் நடத்தி கொண்டிருந்தான். துரோணர் திருஷ்டத்யும்னனை பலமாக தாக்கி காயங்கள் உண்டாக்கினார். ஆனால் திருஷ்டத்யும்னன் மனம் கலங்காமல் துவேஷச் சிரிப்பு சிரித்து கொண்டு பாணங்களை பொழிந்தான். துரோணரும் அவன் எய்த பாணங்களையும் வீசிய கத்திகளையும் கதாயுதத்தையும் வெகு சாமர்த்தியமாக தன் அம்புகளால் வெட்டி துண்டாக்கினார். திருஷ்டத்யும்னனுடைய வில்லை பல தடவை துரோணர் அறுத்து வீழ்த்தினார். திருஷ்டத்யும்னனுடைய சாரதியும் வீழ்த்தப்பட்டான். அதன் மேல் கோபங்கொண்டு கதாயுதம் ஒன்றை எடுத்து தேரினின்று கீழே குதித்து துரோணர் மேல் பாய வந்தான். துரோணர் கதாயுதத்தை பாணங்களால் கீழே விழச் செய்தார். பாஞ்சாலன் ஆத்திரம் தாங்காமல் கத்தியை வீசிக்கொண்டு யானை மேல் சிங்கம் பாய்வது போல் துரோணரை நோக்கிச் சென்றான். துரோணர் சரங்களை பொழிந்து அவனை தடுத்து நடக்கவும் முடியாத நிலைமையை அவன் எய்தும்படி செய்தார். அந்த சமயத்தில் பீமசேனன் திருஷ்டத்யும்னனுடைய நிலைமையை தெரிந்து விரைவாக வந்து துரோணரின் மேல் பல பாணங்களை விட்டான். அந்த அவகாசத்தில் பாஞ்சாலனை தன் தேரின் மேல் ஏற்றிக்கொண்டு சென்றான். இதை பார்த்த துரியோதனன் பீமனை தாக்கும்படி கலிங்கர் சேனைக்கு கட்டளையிட்டான். பீமசேனன் தன்னை எதிர்த்த கலிங்கர் படையை சின்னா பின்னமாக செய்து வெட்டி நாசமாக்கினான். காலனே பீமனைப் போல உருவம் எடுத்து வந்து கலிங்கரை வதம் செய்கிறான் என்று சேனை முழுவதும் அலறிற்று. கௌரவ சேனை உற்சாகம் இழந்து பயப்படுவதை பார்த்த பீஷ்மர் கலிங்கருடைய உதவிக்கு அந்த இடம் வந்து சேர்ந்தார். பீஷ்மர் தாக்கச் சென்றதை அறிந்து சாத்தியகியும் அபிமன்யுவும் மற்றவர்களும் பீஷ்மரை தாக்கினார்கள். சாத்தியகி விடுத்த ஒரு அம்பு பிதாமகருடைய சாரதியை வீழ்த்திற்று. சாரதி வீழ்ந்ததும் குதிரைகள் பேய்த்து கொண்டு எதிர்பாராத வேகத்துடன் யுத்த களத்தை விட்டு ஓடின. இதை பார்த்து பாண்டவ சைன்யம் குதூகுலம் அடைந்து சூட்டோடு சூடாக கௌரவ சேனையை பலமாக தாக்கியது. அர்ஜுனன் அன்று காட்டிய பராக்கிரமத்தால் கௌரவ சேனை சேதமடைந்தது. கௌரவ வீரர்கள் உற்சாகம் இழந்து சூரியன் எப்போது மறைவான் என்று எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள். சூரியன் அஸ்தகிரி அடைந்ததும் பீஷ்மர் துரோணரை பார்த்து, யுத்தத்தை இப்போது நிறுத்துவதே உச்சித்தம். நம்முடைய சேனை களைப்பும் பயமும் அடைந்திருக்கிறது என்றார். பாண்டவர் பக்கத்தில் தனஞ்சயன் முதலானோர் 4 வித வாத்திய கோஷங்களுடன் வெகு சந்தோஷமாக தங்கள் பாசறைகளுக்கு திரும்பினார்கள். முதல் நாள் யுத்தத்தில் பாண்டவர்கள் பயந்தது போல 2வது நாள் முடிவில் கௌரவர்கள் மனக்கலக்கத்தை அடைந்தார்கள். இந்த அத்தியாயத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை என்று நிரூபிக்கும் வகையில் இந்த 2ஆம் நாள் யுத்தம் பூர்த்தியாகிறது. மேல யுத்தத்தில் நடக்கும் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க காத்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீணா ஹரிஹர். ஆத்திரம் கொண்டோர் அழிய ஆணவத்தால் அவர் ஒழிய சாகசம் புரிந்தான். கண்ணன் சரித்திரம் படைத்தான். கார்வண்ணன் மகாபாரதம் 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 மகாபாரதம். ராதை கண்டான் உலகுளிர கீதை சொன்னான். புலனுணர கோபியர் கூட்டம் புடை சூழ கோவிந்தன் வந்தான். அருள்பால